மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாள் கடன் சுமையை குறைத்து புதிய பொருட்களை வாங்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சங்கர நாராயண மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்க ரிஷபராசி 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழிலில் புதிய உத்வேகத்தோடு உறவுகளை அனுசரித்து பண வருவாயை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ஈரோடு சென்னி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பின்னாக்கு சித்தர மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மிதுன ராசி 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல் அதற்கான தீர்வு. மிதுன ராசியை பொறுத்தவரை பாக்கிய சனியானப்பட்டவர் நடப்பில் இருக்காரு. ஜென்மத்தில் குரு பகவான் வக்ரமாக பயணமாக்கி கொண்டு இந்த நேரத்தில் உறவுகளோடு சில கருத்து முரண்பாடுகளும் பணப்பற்றாக்குறையும் பண தட்டுப்பாடும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தலை அப்படின்ற சூழல் இருந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். வேலூரில் அருள்பாலிக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ண சந்திர பகவான் இளைய வகை சகோதரர்களால் லாபம், செய்தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுவது, உறவுகளோடு ஏற்பட்ட பகைகள் விலகுவது என்று லாபத்தை நோக்கி நகரும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய அத்தி வரதர மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.